என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது சற்று நிம்மதி அடையும். அப்பேற்பட்ட ஒரு செய்தியைத்தான் உனக்கு இன்று உன் கருப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றினுடைய காரணமாகத்தான் அப்பன் உனக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போய் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டி வந்திருக்கிறது. கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது என்பதனைத்தான் உன் அப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்குள் என்ன எண்ணங்கள் தோன்ற வேண்டும் தெரியுமா? எப்பேர் பாடுபட்டாவது கருப்பன் நம்மை காத்திடுவார் என்றுதான். அப்பன் நமக்காக எங்கும் எதிலும் துணை நிற்பார் என்றுதான். இந்த கால நேரம் கூடி வருகின்ற வேளையில் அப்பன் உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்த ஒரு பெண், அதாவது உன்னை பாடாய்படுத்தி எடுத்த ஒரு பெண், இப்பொழுது தன் வாழ்க்கையில் மிக பெரிய துரதிர்ஷ்டவிதமான ஒரு சம்பவத்தை சந்திக்க தயாராகிவிட்டாள். இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்ற செய்தி உன்னை தேடி வரும். ஆனால் அதை நீ கண்டுகொள்ளக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டல்லவா? அதை என்னவென்று உனக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். என் பிள்ளை, நீ செவி கொடுத்து கேள். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்கள், இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் என்று எல்லாமுமே நீ நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு அதிகமாகவே இருக்கின்றது. நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அதிகமாகவே கஷ்டங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாமும் நீ விட்டுவிட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ சரியாக இருந்து விட்டால் போதும். நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனைத்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். என் குழந்தையே, இந்த நேரம் நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய துணையின் பக்கம் நின்ற ஒரு பெண் கொடுத்த கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த இந்த கஷ்டங்களினாலும், இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த வேதனைகளினாலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகிறாய் என்பது இந்த கருப்பனுக்கு தெரியும். என் பிள்ளையே, எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதே தவிர இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் எப்படி வாழப்போகிறோமோ என்கின்ற ஒரு கலக்கமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எப்படி இதை கடந்து வரப்போகிறோமோ என்று என் குழந்தை அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுத்திருந்தாலும் இவர்களால் நீ பட்ட வேதனைகள் அதிகம். எப்படி எல்லாமோ இருந்த வாழ்க்கை இப்பொழுது இவர்களிடமெல்லாம் நாம் இது போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோமே என்று சொல்லி நீ மனமுடைந்து காணப்படுகின்றாய். என் குழந்தையே, இவர்கள் உன்னை விட்டு தள்ளி சென்றாலுமே இவர்களில் பேசிய வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் உனக்கு இன்னமும் மனதில் ஆறாத ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் யாருக்கும் இரக்கப்படுவோம். யார் வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை என்னவென்று பார்த்து அதை தீர்த்து கொடுக்க முயற்சி செய்வோம். இப்படி இருக்கின்ற நமக்கு
எப்பேற்பட்ட உறவுகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து என் குழந்தை நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய கண்ணீர் துளிகளை நான் அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனையும் நான் அறிவேன். உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கிறாள் என்றால் நிச்சயமாக இதனை நாம் உடனடியாக தீர்த்து வைத்து விட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் இப்பொழுது உன் முன்னிலையில் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, இவர்களுக்கெல்லாம் ஒருவர் இல்லத்திற்கு ஒருவர் புதிதாக வரும்பொழுது அவர்களை தன்னை போலவே பார்க்க தெரியவில்லை. இவர்கள் இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் பார்க்கின்றார்களே தவிர நம் குடும்பத்திலும் ஒருவராகத்தானே இவர்கள் வருகிறார்கள் என்று சிந்திப்பது கிடையாது. கருப்பன் சொல்கின்ற இந்த வாக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. இதனை நீ முதலில் புரிந்து கொள். இப்படியாக வாழ்க்கை துணையினுடைய உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண், அந்த குடும்பத்தை சார்ந்த பெண், உன் மனதை காயப்படுத்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவளுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது. காயப்படுத்தியது என்றால் சாதாரணமான காயம் அல்ல. வாழ்க்கை முழுமைக்குமே அவர்கள் இல்லாது போனால் கூட அவர்கள் செய்த விஷயங்கள் உனக்கு மறக்காது. கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு கொடுமைகளை சந்தித்தது போல உன் மனது பதைபதைத்து விட்டது. இப்படியும் கூட நடக்குமா என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய துன்பங்களை உனக்கு கொடுத்து விட்டது. எப்பொழுதும் போல நீயாக இருக்க நினைத்தாலுமே இவர்களின் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்மீது அவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாக இருந்து செய்த விஷயங்கள் எத்தனையாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிற்குமே சேர்த்து வைத்து உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு பதிலை தருகின்றேன். எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் துன்பங்களையே பார்த்திடாதது என்னுடைய குழந்தை. என் குழந்தையை நான் இவர்கள் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னவென்றால், என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒருபோதும் இவர்களை மனதை நோகடித்து விடக்கூடாது என்பதுதான். ஆனால் நான் சொன்னதற்கு மாறாக எல்லாமுமே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்தியும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தியும் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனையும் தாண்டி நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது. நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னமும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கத்தான் செய்கின்றது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு இந்த கருப்பன் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம். என் குழந்தையே, இந்த பெண் உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் உனக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறாள். மனதளவில் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிகுந்த காயங்களை கொடுத்திருக்கின்றாள். எந்த உரிமையும் இல்லாதது போல உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது என்பது போல உனக்கும் இங்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது போல என் குழந்தை உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றாள். இப்பேற்பட்ட இந்த பெண்ணுக்கு எப்பொழுது உன்னுடைய துணை தேவையில்லை, உன்னுடைய உதவி தேவையில்லை என்று உன்னை இத்தனை காயப்படுத்தினாலோ இப்பொழுது அதுவெல்லாம் மாறப்போகின்றது. உன்னுடைய துணை அவளுக்கு இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகின்றது. அவளுக்கு மிக பெரிய உடலில் ஒரு நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த நோய் அவள் உடலில் ஏற்படுகின்ற நேரம் நிச்சயமாக அவளுக்கு ஆதரவுக்கும் ஆறுதலுக்கும் யாரும் இருக்க போவது கிடையாது. அந்த நேரம்தான் உன்னுடைய உதவி தேவைப்படவும் செய்கின்றது. ஆனால்
எதற்காக நீ திரும்பி பார்க்கக்கூடாது, இந்த செய்தி உன்னை வந்து சேரும் பொழுது நீ கண்டு கொள்ளக்கூடாது என்று உன் அப்பன் சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ நின்றிருந்தாய். ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு, அத்தனை மன வருத்தங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ நின்று இவர்களின் உடலை தேற்றினாய். ஆனால் அதற்கு அவர்கள் உனக்கு கொடுத்த பரிசு அவமானம். வேண்டும் என்றே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதும் சோதனைக்கு ஆளாக்குவதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். எதற்குமே பலனில்லை, எந்த புண்ணியமும் இல்லை என்பது போலத்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டால் அதுவே போதும். எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்து விட்டது. இவர்களின் நிலை என்ன, இவர்கள் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவுதான் செய்தாலும் இவர்களுக்கு அதனால் எந்த நன்றியும் இருக்கப் போவது இல்லை என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயல்லவா? அதனால் இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று நீ நிச்சயமாக உன்னால் உணர முடியும். அப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? இவளை பற்றி எந்த செய்தி வந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாதே என்றுதான் சொல்கின்றேன். உனக்கு பல இன்னல்களையும் துரோகங்களையும் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களையும் கொடுத்த பிறகும் கூட அவளுக்காக இறங்கி நின்று செய்த என் பிள்ளையை இத்தனை அவமானப்படுத்திய இவளுக்கு இனி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அங்கு நீ ஒருபொழுதும் போய் நிற்கக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். வருவதை அவளே எதிர்கொள்ளட்டும். என்ன நடந்தாலும் அது தனக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அதன்படி அவள் வாழட்டும். எவ்வளவுதான் இந்த கருப்பன் நான் தெய்வமாக இருந்தாலும் நான் என் பிள்ளைக்கு தந்தை அல்லவா? என் குழந்தையை இவர்கள் பாடாய்படுத்தி எடுத்த பொழுதெல்லாம் அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? சரியான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் தான் இந்த கருப்பன் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாய்த்ததும் அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன் என்பதுதான் உண்மை. இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை நீ உணர்ந்திட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி உன்னை நெருங்க இவள் பயப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு உணர்வை அவளுக்கு கொடுக்க வேண்டும். காலம் முழுவதும் நாம் இப்படித்தான் தனித்துதான் இருக்க வேண்டுமோ என்கின்ற ஒரு பயத்தை அவளுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். அதிலும் திருந்தவில்லை என்றால் இனி ஒருபோதும் இவள் பக்கம் நீ திரும்ப வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் உண்மையாகவே தன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பெண்ணால் காயம்பட்ட என் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக புரியும். எவ்வளவுதான் செல்லமாக வளர்ந்தாலும், தரையில் கால்படாமல் நடந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே நாம் ஓரிடத்திற்குள் செல்லும் பொழுது அவர்கள் நம்மை ஏளனமாகத்தான் பார்க்கின்றார்கள் அல்லவா? எதுவுமே இல்லை என்று சொல்லி வேதனைப்படுத்தத்தான் செய்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் நிச்சயமாக புரிந்து கொண்டால் போதும். வேறு எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு புரிந்து விட்டதா? இவர்களை பற்றி என்ன செய்தி வந்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விடு என்றுதான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் இந்த கருப்பன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு நீ ஒருபொழுதும் மறுப்பு தெரிவிக்க கூடாது. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.